ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த மந்திரமும் இந்த பொருளும் இருந்தால் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இன்னைக்கு வீடியோல நான் சொல்ல போறது தி சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்திருப்பாங்க. அந்த புத்தகத்தை எழுதினவங்களுடைய அடுத்த படைப்பான தி மேஜிக்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல ரோண்டா பைரனே ரொம்ப சிறப்பான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மெத்தடா சொல்லக்கூடிய ஒரு மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த மெத்தட் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மெத்தட். இதுக்கு உங்களுக்கு ரெண்டு திங்ஸ் தேவைப்படும். ஒன்னு ஒரு மந்திர வார்த்தை, அடுத்தது ஒரு மந்திர பொருள். இது ரெண்டுமே உங்களுக்கு இருந்தா நீங்க நினைத்தது நடக்கும். முதலாவது மந்திர வார்த்தை. மந்திர வார்த்தை தான் தேங்க்யூ, அதாவது நன்றி. மந்திர பொருள் அது பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் ஸ்டோன், ஒரு ஸ்டோன். அது முதலாவது நம்ம அந்த மேஜிக்கல் ஸ்டோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத பற்றி பார்த்தலாம். மேஜிக்கல் ஸ்டோன் அப்படினோனே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே வானத்துல இருந்து குதிக்கிற ஸ்டோன் இல்ல ரொம்ப ஸ்பெசிபிக்கான ஒரு கிறிஸ்டல் அப்படி நினைக்க வேண்டாங்க. அது சாதாரணமாகவே எங்கேயும் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு கல், அவ்வளவுதான். நீங்க முதல்ல ரோட்ல நடந்து போங்க. ரோட்ல நடந்து போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோன் கொஞ்சம் வித்தியாசமா உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோன் கிடைத்தால் அதுதான் உங்களுக்கான மேஜிக்கல் ஸ்டோன். அதை முழுமையா நீங்க நம்பி அதை கொண்டு வாங்க. அதை கொண்டு வந்து நல்லா கிளீன் பண்ணி உங்களோட ரூம்ல முதல்ல சேஃபான ஒரு இடத்துல வைங்க. இப்ப நம்ம இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸையும் அந்த மேஜிக்கல் ஸ்டோனையும் எப்படி நம்ம பயன்படுத்தி நம்ம விரும்பினதை அடையிறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். காலையில நீங்க கண்களை திறந்த உடனே நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இங்கிலீஷா தமிழ் நன்றி கூட நீங்க 3 தடவை சொல்லிக்கலாம். சொல்லிட்டு அடுத்தது உங்களுடைய கட்டல இருந்து எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே முதல்ல நன்றி சொல்லுங்க. நீங்க எடுத்தோன்னா ஒரு கண்ணாடி பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. நீங்க உங்க மொபைல தொட்டீங்கன்னா உங்க மொபைலுக்கு சொல்லுங்க. பிரஷ் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த பிரஷ்க்கு மட்டும் நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க. இது போல நீங்க பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே முதல்ல தேங்க்யூ சொல்லுங்க. நன்றி உணர்வோடு சொல்லுங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு தேங்க்யூ தேங்க்யூ அப்படி இல்ல, அந்த ஃபீல் பண்ணி சொல்லுங்க. மிரரை பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உங்களை அழகா காட்டுது, அதுக்கு நீங்க அந்த ஃபீலிங்கோட தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்களை ரொம்ப கிளீனாவும் ஹெல்த்தியா வச்சிருக்கக்கூடிய பிரஷ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. உங்களோட மொபைல் உங்களுக்கு எல்லாத்துலயுமா சப்போர்ட் பண்ணுது இல்லையா, அதுக்கு அந்த நன்றி உணர்வோட தேங்க்ஸ் சொல்லுங்க. இது போல எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே முதல்ல நன்றி உணர்வோட அந்த ஃபீல் பண்ணி அதுக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்தது உங்க அம்மா அப்பாக்கு சொல்லுங்க. உங்க அம்மா அப்பாக்கு உங்களோட மனதுல இருந்து உங்க அம்மா உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு முதல்ல மனதுல இருந்து தேங்க்ஸ் சொல்லுங்க. அம்மா தேங்க்யூமா அப்படின்னு உங்க அம்மாக்கு சொல்லுங்க. அவங்க என்னடா புதுசா இருக்குன்னு கேட்பாங்க, தேங்க்யூமாவோட நிறுத்திக்கோங்க. அடுத்து உங்க அப்பாக்கு சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க. உங்க வீட்டுல பெட் அனிமல்ஸ் இருக்கா அதுக்கு சொல்லுங்க. செடி கொடிக்கு சொல்லுங்க. இது போல பாத்தீங்கன்னா நீங்க பாக்குற எல்லாத்துக்குமே சொல்லுங்க. அடுத்தது உங்களோட ரெகுலர் ரொட்டீன் லைஃப்க்கு வாங்க. நீங்க யாராவது ஒருத்தர பாக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்டே பாக்குறீங்கன்னா முதல்ல அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அவங்க நினைப்பா என்னடா இவனுக்கு லூஸ் ஆல்ரெடி இப்படி தேங்க்ஸ் சொல்றானே. அடுத்த வார்த்தை நீங்க என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில அவர்னால ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கும் இல்லையா, அந்த நல்லது அவர்கிட்ட சொல்லிட்டு என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நிகழ்வான இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு நீதான் அதுக்கு பெரிய பங்கு வச்சிருக்க, அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி உங்க நண்பருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உங்க நண்பர் மூலமா ஏதாவது ஒரு சின்ன விஷயமானாலுமே அதை பெரிதாக அவர்கிட்ட சொல்லி நன்றி சொல்லுங்க. இது போல நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே நன்றி சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மேனேஜருக்கு உங்களை பிடிக்கவே பிடிக்காது, எப்பவா உங்களை திட்டிட்டு இருந்தாலும் அவர்கிட்ட போய் முதல்ல ஒரு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லிட்டு அதுக்கான ரீசன் அவர்னாலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்காக அவருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. இது போல நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே நன்றி சொல்லுங்க. அன்னைக்கு நைட்டு நீங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த நாள்ல உங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்துக்குமே நன்றி சொல்லிட்டு ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. பேப்பர் பென் எடுத்துட்டு நீங்க குறைஞ்சது ஒரு 10 விஷயங்களுக்காவது இன்னைக்கு நடந்த ஒரு 10 விஷயங்களுக்காவது நன்றி உணர்வோட எழுதுங்க. அட்லீஸ்ட் எனக்கு இன்னைக்கு கிடைத்த காப்பிக்கு ரொம்ப நன்றி, எனக்கு கிடைத்த ஃபுட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நன்றி உணர்வோட அந்த ஃபீல் பண்ணி ஒரு 10 விஷயங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் எழுதுங்க. அதன் பிறகு நீங்க மொபைல் அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடணும் பேசணும் மாதிரி எதுவா இருந்தாலும் பண்ணுங்க. பண்ணி முடிச்ச பிறகு மொபைல் அப்படியே வச்சுட்டு மொபைல எதையுமே தொடாதீங்க. ஒரு 5 நிமிடங்கள் அமைதியா இருங்க. அதன் பிறகு தூங்குறதுக்கு பெட்டுக்கு போய்க்கோங்க. பெட்டுக்கு போன பிறகு உங்களுடைய அந்த மேஜிக் ஸ்டோன் அதை கையில் எடுங்க. அதை கையில் எடுத்து அந்த மேஜிக் ஸ்டோனை நீங்க முழுசா நம்புங்க. உங்களுடைய ஆசைய இந்த ஸ்டோன் தான் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னு முழுமையா நம்பி அதை எடுத்து உங்க கையில வைத்துட்டு உங்களுடைய இடது கையில வைத்துட்டு வலது கையில அதை மூடிட்டு அந்த ஸ்டோனுக்கு முதல்ல 3 முறை நன்றி சொல்லுங்க. நன்றி 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 அப்படின்னு 3 முறை சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த விஷயம் அந்த ஸ்டோன்னால கிடைக்கும் அப்படின்னு அதுகிட்டே சொல்லி நன்றி சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா உங்களை விட்டு யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க திரும்பி உங்களுக்கு வரணும்னா அவரோட
பேரை சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கலாம். என்னுடைய எக்ஸ் திரும்பி உன்னால் வந்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு நன்றி சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு பணம் வேணும்னா எவ்வளவு பணம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி ரூபாய், எனக்கு 1 கோடி ரூபாய் உன்னால் கிடைத்துள்ளது மிக்க நன்றி அப்படின்னு சொல்லுங்க. நீங்க விரும்பின ஜாப் உங்களுக்கு வேணும்னா, நீங்க விரும்பின ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவோ ஆபீசர்னா, நான் விவோ ஆபீசர் ஆகிவிட்டேன் உன்னால் மிக்க நன்றி அப்படின்னு அந்த ஸ்டோன்னால தான் நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த ஸ்டோனுக்கு மிக்க நன்றியோட முடிங்க. சொன்ன பிறகு அந்த ஸ்டோனை வந்து பாத்தீங்கன்னா நன்றி உணர்வோட உங்களுக்கு வாழ்க்கையே உங்களுக்கு அந்த ஸ்டோன்னால கொடுத்துருக்கு அப்படிங்கறத முழுசா நம்பி, அந்த வாழ்க்கையை கொடுத்த ஸ்டோன் நீங்க எவ்வளவு ப்ரீசியஸா பாப்பீங்க அந்த மாதிரி நம்பிக்கையோட அந்த ஸ்டோன் எடுத்து அப்படி வச்சுட்டு அமைதியா படுத்து தூங்குங்க. எதையும் நினைக்க வேண்டாம். இது ஆரம்பத்துல 1 நாள் 2 நாள் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். ஆனால் தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களோட வாழ்க்கை அப்படியே மகிழ்ச்சியா மாற ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட். ஆனா இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்ணீங்களோ அவங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. உங்க ஆசைப்பட்ட ஜாப் நீங்களே ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க விரும்பின வாழ்க்கை எல்லாமே உங்ககிட்ட ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீங்க எதை விரும்புனீங்களோ அதுவும் உங்களுக்கு வரும். உங்களை சுற்றி எல்லாமே நல்ல விஷயங்களாவே நடக்க ஆரம்பிக்கும். இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க. ரொம்பவும் சக்தி வாய்ந்த முறை. சோ எல்லாருக்குமே சக்சஸ் ஆகும். முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. சீக்ரெட் நம்மளோட வாழ்க்கைய கண்டிப்பா மாத்தும். நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே அச்சாணி. சோ அந்த நம்பிக்கையோட பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.